ஸ்ரீமத் பகவத்கீதை 8ஆம் அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம். பகவானுடைய குணங்களை, குணமற்ற தன்மைகளை குறிப்பன அக்ஷரம் பிரம்மம் ஆகும். பகவானின் திருநாமங்களில் ஒன்றான ஓம் என்பதும் அக்ஷரம் பிரம்மம் என்று அறியப்பெறும். அதாவது பகவானுடைய திருநாமங்களில் ஒன்று ஓம். ஓம்னு சொன்னாலே போதும், எல்லா பலனும் நமக்கு கிடைச்சிடும். இந்த அத்தியாயத்தில் பகவானுடைய சொரூபம் ஓங்காரம் பற்றிய வர்ணனை வரதுனால இத்தலைப்பை கொடுத்துருக்காங்க. அர்ஜுனன் பிரம்மம் அத்தியாத்மம் பற்றி பகவானிடம் கேள்விகள் கேட்குறான். ஓ புருஷோத்தமா, அந்த பிரம்மம் என்பது என்ன? அத்தியாமம் எது? கர்மம் என்பது யாது? அதிபூதம் என்ற பெயரில் அழைக்கப்படுவது எது? அதி தெய்வம் என்று எது சொல்லப்படுகிறது? இப்படி அடிக்கடிக்காக கேள்வி கேட்குறான். புருஷோத்தமா, அந்த பிரம்மம்னா என்ன? அத்தியாமம்னா என்ன? கர்மம்னா என்ன? அதிபூதம்னா என்ன? அதி தெய்வம்னா என்ன? கேள்வி கேட்குறது ரொம்ப எளிமையான ஒன்று. திருவிளையாடல் படத்தில் தர்மியாவும் சிவனாவும் நடிச்சிருப்பார். சிவனா சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், தர்மியா நாகேஷ் நடிச்சிருப்பார். அதில் சிவாஜி கேள்வி கேட்பார். கேள்வியை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமான்னு கேட்பார். நானே கேள்வி கேட்குறேன், அதான் எனக்கு சுலபம், பதில் நீயே சொல்லுப்பான்வார். எதுக்குன்னா, கேள்வி கேட்குறதுங்கிறது ஈஸியான விஷயம். ஆனால் கேள்வி கேட்க எல்லோரும் தயங்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அறியாமை வெளியில் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு மீட்டிங் நடக்குது, 1000 பேர் இருக்காங்க. யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னா ஒருத்தர் கூட எழுந்திருக்க மாட்டாங்க, அமைதியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருத்தர் கேள்வி கேட்ட பிறகு வருஷம் ஆளாலும் கேள்வி கேட்பாங்க. அந்த பயம் தெளியணும். பள்ளிக்கூடத்திலே பார்த்திங்கன்னா, குழந்தைகள் டீச்சர்கிட்ட கேள்வி கேட்க பயப்படுவாங்க. டீச்சர் திட்டிடுவாங்களோ, இல்லை பசங்கள்லாம் சிரிச்சிடுவாங்களோ. அப்போ கேள்வி கேட்குறது ஒரு உயர்ந்த குணம். ஒரு தெளிவு எப்போ கிடைக்கும்னா, கேள்வியில் தான் கிடைக்கும். செவி இருக்கு இல்லையா, அந்த செவியில் உபயோகமாகுது அப்படின்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னார். காதுக்கு விஷயங்கள் வரணும். அப்போ எப்போ வரும்? கேள்வி கேட்கும்போது தான் வரும். நிறையா உபன்யாசம் கேட்கும்போது என்ன ஆகுது? நிறையா விஷயங்கள் காதுக்கு வருது. அதனால தான் கேள்வி கேட்குறது உயர்ந்த குணம்னு அதை நல்லா போற்றி கேட்குறவங்கள ஊக்குவிக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த பயம் தெளிஞ்சு நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.